ஹாய், என் பேர் கோகுல். ஜாப் கிடச்சிருக்கு. ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கி டெக்கி அண்ட் காஷ்வின் ஃபோட்டோங்க. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக உங்களோட ஷேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், கோகுல் என்னுடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்னு சொல்லாங்க. கோகுலுடைய பெரிய பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஓகேவா, அவனுக்கு எல்லாமே தெரியும், டெக்னிக்கலாக செம்ம ஸ்ட்ராங் கோகுலுங்க. ஆனால் அவனுக்கு சொல்ல தெரியாதுங்க. நான் கூட என்னோட இன்டர்வியூ செக்ஷன் நான் சொல்லிட்டு இருப்பேன், இங்கே பாரு உனக்கு ஆன்சர் தெரியுது, அது எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல, ப்ரிப்பேர் பண்ணி நான் சொல்லிகிட்டே இருப்பேங்க. கோகுல் பொறுத்த வரைக்கும் வெப் டிசைனிங் ஃபுல் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வெளியூரில் படிச்சுட்டு இருந்தாருங்க. படிச்சுட்டு கடைசி ஒரு 20 நாளைக்கு மட்டும் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இன்டர்வியூ செக்ஷனுக்காக நம்ம ஆஃபீஸ்க்கு வந்தாருங்க. அவ்வளோ சின்சியர், அவ்வளோ டெடிக்கேட்டுங்க. நானே கேட்பேன், சாயந்தரம் 6 மணி ஆச்சு, ஏன் ஒன்றும் போகாமல் இருக்குன்னு கேட்பேன். சார் படிச்சுட்டு இருக்கேன் சார்னுவா. அவ்வளோ டெடிக்கேட்டுங்க. மொதல் நாளே வந்தோடனே என்கிட்ட கேட்டது இன்டர்வியூக்காக வந்திருக்காருங்க. வந்தோடனே கேட்டது, சார் நான் படித்து முடிச்சேன் சார், எனக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ வேலைக்கு போகணுன்னு சொல்லி சொன்னதில் இருந்து 3ஆவது நாள் வேலைக்கு போயிட்டாருங்க. அதுதாங்க அந்த வெரி அண்ட் அக்ரெசிவ்னஸ்ங்க. கோகுல் உன்னை பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு தாட்ஸ் மட்டும் ஞாபகம் வருதுங்க. ஸோ தளராத இதயம் உள்ளவர்களுக்கு என்றுமே வெற்றி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவனுக்கு தோல்வி என்பதே கிடையாது. வெற்றியை நோக்கி ஓட ஆரம்பிக்கும் போது அவன் ஜெயிக்க ஆரம்பிச்சிடுவான். ஏன்னா அவனுடைய கான்ஃபிடென்ஸ் அவ்வளோ கான்ஃபிடென்ஸுங்க, அதோட மோட்டிவேட்டட் பர்சனுங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கிலீஷ் நம்மளோட வீக்னஸையும் ஸ்ட்ரென்த் ஆகக்கூடிய திறமை இந்த கோகுலுக்கு இருக்குங்க. அதனால தான் இன்றைக்கி நீ ஜெயிச்சிருக்க, வாழ்த்துக்கள். ஹாய், என் பேர் கோகுல். நான் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நாமக்கல்லில் படித்தேன். 2021 பாஸ்ட் அவுட். 21க்கு அப்புறம் நான் ஒரு 6 மந்த்து என்ன பண்ணுறது தெரியாமல் வீட்டில் சும்மா தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஏதோ கரியர் டெவலப் பண்ணலான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கலான்ட்டு வெப்சைட்டில் சர்ச் பண்ணும்போது தான் காஸ்ட் இன்ஃபோடெக் பார்த்தேன். அப்புறம் அந்த ட்ரைனிங் மேனேஜ்மெண்ட் டீமுக்கு கால் பண்ணி கேட்டேன். அவங்க சொன்னாங்க ஜாயின் பண்ணிக்கிங்க அப்படின்னு. நான் ஆன்லைன்லேயே எடுத்து படித்தேன். அதுக்கப்புறம் ட்ரைனிங் பண்ணவங்களாம் கொஞ்சம் நல்லா சூப்பராக ட்ரெயின் பண்ணாங்க. நல்லா ஒரு ப்ராக்டிக்கலாக நல்ல ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டு நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்காக இங்கே வந்திருந்தேன். அப்போ தான் சார் மீட் பண்ணேன். அப்போ சார் என்னை ஒரு கம்பெனிக்கு அனுப்பிவிட்டார். நான் அட்டன் பண்ண ஃபஸ்ட்டு கம்பெனியில் எனக்கு கொஞ்சம் நல்ல பேக்கேஜில் ஜாப் கிடச்சிருக்கு. இது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. இன்டர்வியூவில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் வெப் டெவலப்மெண்ட் ஃபீல்டு ஜாப் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு நார்மலான வெப் டெவலப்மெண்ட்டில் இருக்குது HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட் தான் கேட்டாங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் கால் இன்டர்வியூ தான் இருந்தது. அப்புறம் செகண்ட் ரவுண்டுக்கு ஒரு வெப் பேஜ் கொடுத்து இதேமாதிரி க்ரியேட் பண்ண சொன்னாங்க. அந்தமாதிரி க்ரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் தேர்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டு கொஞ்சம் சம் கொஷின் கேட்டாங்க. கொஷின் கேட்டதுக்கப்புறம் ஜாப் கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. திஸ் இஸ் மை ஃபஸ்ட் இன்டர்வியூ அண்ட் ஃபஸ்ட் இன்டர்வியூவில் ப்ளேஸ் ஆகியிருக்கேன். இது மூலம் என்ன சொல்கிறேன்னா, காஸ்ட் இன்ஃபோடெக்கில் படிச்சிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஃப்யூச்சர் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கரியர் பிரேக் ஆனாலும் இவங்க நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த ட்ரைனர்லாம் குட் ட்ரைனர். ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி பேசுவோம் அந்த மாதிரி தான் ட்ரைனர் இருப்பாங்க. ஒரு ஸ்டாஃப் சொல்லி கொடுக்குறதுக்கும் ஒரு ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் ட்ரைனர் சொல்லி கொடுத்தாங்க. நல்லா புரிஞ்சுது. தேங்க்யூ ஃபார் காஸ்ட் இன்ஃபோடெக் அண்ட் வெங்கட் சார்.